தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளியுடி வாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். சர்க்குரு 47 பேரானந்த பெருநிலையில் 3வது பாடலில் துதிவளர் திருச்சிற்றம்பலத்தாடும் ஜோதியுள் ஜோதியே, எனது மதிவளர் மருந்தே, மந்திர மணியே, மன்னிய பெருங்கருணை மலையே, கதிதரு துரிய தனி வெளி நடுவே கலந்து அரசாள்கின்ற பதியே, பாடுறும் இல்லத்தே பாடுறும் உள்ளத்தே இனித்திர எனக்கே பழுத்த பேரானந்த பழமே என்கின்றார். பாடுறும் உள்ளத்தே இனித்திட, இறைவன் கனி போன்றவன். கனி சாப்பிடணும் என்றால் பாடுபடணும். பாடுபட்டா மண் எனும் மனதை பக்குவப்படுத்தி இந்திரிய எனும் அறிவை கொண்டு உயிரெனும் விருப்பு வெறுப்பற்ற விதையை நட ஆன்மா என்கின்ற பயிர் முளைக்கும். இதனை 3928ஆம் பாடலில் நட்டானை நட்ட என நயந்து கொண்டேன் நன்மகன் நீ அஞ்சேல் என நவின்று என் சென்னி தொட்டானை எட்டிரண்டும் சொல்லினானை என்பார். இந்த ஆன்மா பாடுபடணும். உடலில் நடைபெறும் எல்லா செயலுக்கும் ஆன்மாவே காரணம். மற்றபடி கருவி கரணம் ஜீவன் அனுபவம் பெறாது. ஆன்மாவே அனுபவம் பெறும் என்பார் சர்க்குரு. ஆக ஆன்மலாபம் பெறணும். ஆன்மலாபம் என்பது ஈதல் இசைப்பட வாழ்தல். அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்பார் கடவுளார். ஆக உயிருக்கு ஊதியம் கடைசி வரை கடைபிடித்து தேட வேண்டும். தேடினால் துதித்தல் வாயசையாது மெல்லென துதி செய்தல் வேண்டுமென்பார் சர்க்குரு. எண்ணுவது நினைப்பது என்ன அலை குறையும். நினைக்க செயல்படுவோம். செயல்பட்டால்தான் திருச்சிற்றம்பலம் எனும் தலையில் ஆன்ம பிரகாசம் உண்டாகும். இருள் மருள் நீங்கி தெளிவு எனும் ஞானம் பெறுவோம். தெளிவு பெற எண்ணம் நினைப்பு செயல் இடது இது மனம் வேலை செய்யணும். மனம் இறங்கி செயல்பட கல்லாய மனம் கரையும். பொன்னொழி கூடும். பொன்னொழி என்பது நம்மில் இருக்க தீய குணமெல்லாம் விலகி நற்குணங்கள் கூடும் பொழுது ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கமும் கிடைக்கும். மனம் உயிரினில் கலக்க எண்ணலை நின்று வெறுப்பு அற்று போகும்போது ஜீவதயவால் ஜீவ ஒளி இடதாகிய சிற்றபையை கூட்டிச் செல்லும். அதாவது கண்ணின் இடது நாளி பலகாலம் ஜீவதேவு புரிய ஆன்மா ஒளி விந்து அறிவு. இப்போ ஆன்மா வலது உயிர்காரகன். இப்போ இடது ஜீவன் மனக்காரகன் காற்று. வலது ஆன்மா உயிர்காரகன் வெளிச்சம். இரண்டும் கூடும் நம்மிடம் புருவமத்தி. இது அக்கு நிலை. இது கூட மெல்லன பாடணும், புகழணும், போற்றணும், உறவாகி உரிமையாகி நமது உடைமையாக்கணும். இது தான் ஜோதியுள் ஜோதி. சிற்றபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆட்சி என்பார். சத்திய ஞான சபை இடதுபுறம் ஒரு பெட்டி, அது சிற்றபை. வலதுபுறம் ஒரு பெட்டி பொற்சுபை. நடுவில் ஞான சபையில் திரைமறைவில் கண்ணாடிக்கு உட்புறம் காண வேண்டியதை காண வேணும் என்பார். எனது மதிவளர் மருந்தே. மதி அறிவு என்னும் பொருள். மதி என்றால் சந்திரன் என்றும் பொருள். இங்கு அறிவை குறிப்பிடுகிறார். ஒளி இருந்தாதானே அறிவு துலங்கும். இந்த ஒளி சுத்த உஷ்ணம். நல்லன செய்தல் தீயன விளக்கி அறமீறாது பொருள் ஈட்டி தன் தேவை போக எஞ்சுவதை ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் தினசரி நம் தரத்திற்கு தக்கவாறு செய்தால் உள்ளொளி ஓங்கும். அப்போ கூட ஆசை வந்து அளிக்கும். அதிலிருந்து மேலே சர்க்குருவே சரணாகதி அடைய அவர் காப்பாற்றுவார். இந்த ஒளி கூடினால்தான் மருந்து எது மணி எது மந்திரம் இது என புரியும். அதனால்தான் சர்க்குரு 3335ஆம் பாடலில் இறைவனிடம் முறையிடுவதாக அமைத்துள்ளார் இப்பாடலை. மருந்தறியேன் மணியறியேன்
மந்திரம் ஒன்றறியேன், மதியறியேன், விதியறியேன், வாழ்க்கை நிலையறியேன் என பகர்கிறார். மன்னிய பெருங்கருணை மலையே. மன்னிய என்றால் என்றும் நிலைத்த. மலையின் நீள அகல உயரம் கூற முடியுமா? முடியாது. அதுபோல இறைவனின் தனி பெரும் கருணை அறக்கடலாக விளங்கி கொண்டே உள்ளது. கதிதரும் துரிய தளி வெளி நடுவே. கதி அதாவது பெறக்கூடிய பயன் மோட்சம் என்பார்கள் அல்லது நரகம் என்பார்கள். அவைகளெல்லாம் கற்பனை. இப்பூ உலகில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்தான் மோட்சம், தீச்செயல்தான் நரகம். இதனை உணர்ந்து சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்பார். அதாவது துரியாதீதம் என்பது நாதம், நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமே என்பார். அதாவது பரவிந்து தூய ஒளி நடுவே பரமாகாசத்தில் அருட்பெருஞ்சோதி சொருபராய், அவரே சிதாகாசத்தில் ஆன்ம சிற்றணு ஒளிவடிவ சொருபராய் விளங்கி கொண்டுள்ளார் இறைவன். இதுதான் அந்த அருள் ஒளி நம்முடன் தயவு ஒளி கூட கூட கலந்து அரசாட்சி செய்ய வேண்டும் என்று போட்டுகிறார். இது யாவும் தயவினால் நடைபெறும் அனுபவம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லாவிரதம் கொலையமலாம் உங்க. எல்லோரும் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க சேர்ந்து. திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாத திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.